அந்த பெண்மணியெல்லாம் எழுப்புங்கத்தா. உங்களைத்தேன் இப்படி காலையில் என் முகத்தில் முழிங்க. மகாலட்சுமி மாதிரி நான். நீங்கள்லாம் என்னை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏய் ராமதாஸ், மூஞ்சில் முழிச்சு போனால் பொடிக்கும் போயிலுக்கும் வெளியே என் அழகில் மயங்கிட்டியாடா நீ? யாரு? நீந்தான். என் அழகு, என் கண்ணழகுக்கும் என் மூக்கழகுக்கும் என் வாய அழகுக்கும் தோண்டி எடுத்தது மாதிரி இருக்க. நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுடா. சுடுகாட்டில் இருக்கிற ஒரு இன்னும் உயிரோட தர்ற குடும்ப குத்து விளக்கே நான் தான். விலங்கு அந்த வீடு 5 திரியும் அணையாமல் ஏற்றுவேன்டா. 5 திரி ஏரியாது, வீடு தான் தீ பிடிக்கும். எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நாங்கள் பொறுக்கி பொறுக்கி எடுத்தோம்னு சொல்லுவாங்க. அவங்க பொறுக்கித்தான் எடுத்துருப்பாங்க. தேடி தேடி கண்டுபிடிச்சாங்களாம். ஏன்? குடும்ப குத்து விளக்கு. குத்து விளக்கா? ஆமாம். எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, 16 பிள்ளைய பெற்று நீ என் கையில் கொடுக்கணுடி மருமவளே அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எத்தனை பெத்த? ஒன்றுமே பெக்கல, வயிறு சும்மாவே கிடக்கு. நான் ஏற்றி விடவா? நீ ஏற்ற வேணாம், நீ இங்கே தான் பாடிக்கிட்டு கிடக்குற, எங்கிட்ட ஏற்றுற. என் புருஷனை 3 நாளாக வீட்டு பக்கத்தே காணும். ஏன் வர மாட்டேங்குது அந்த அன்பு தெய்வம். என் மாங்கல்ய பாக்க நிலைக்கணும்னா, என் புருஷன் நல்லா இருக்கணும்னா இந்த விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த விரதம்? இந்த விரதம் இருக்கணுமா? சஷ்டி விரதமா? ஆமாம். வாய பண்ணி சூத்து மாதிரியே இருக்கு. ஏய் ராமதாஸ், என் புருஷன் நல்லா இருக்கணும்னா நான் சட்டி விரதம் இருக்கணும்னு இருக்கிறேன். நீ விரதம் இருக்கணுமே, என்ன விரதம் இருக்க போற? விரதமா? மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, எலுமிச்சம்பழத்தை. ஏய் சும்மா சொல்லாத, அவங்களுக்கு நேராக சொல்லு. உன் கனவுல அடிக்கடி நான் தானேடா வர்றேன். கனவுல பேயா வர்ற, உயிரோட வரல. நீ சொல்லுறியா ஓயாம ராதா செல்வி ராதா செல்வினே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு கேள்விப்பட்டேன்டா. ஆமாம். ஏண்டா ராமதாஸ், இந்த புடவை நல்லா இருக்கா? புடவையாக்குது. ஆமா. எங்கனே ஒரு சேலை எடுத்து 5ஆ கிழிச்சு வச்சிருக்க. 10 மாதம் ஆச்சு ராமதாஸ். பிள்ளை பெக்கிறதுக்கு வழியே இல்லாமல் திரியுது. கர்ப்பப்பை இல்லையோ? என் மூதேவி கர்ப்பப்பையெல்லாம் இருக்கு. என் புருஷனை காணாமனு தேடி அலைஞ்சிக்கிட்டு கிடக்குறேன். புருஷன் இருந்தாத்தான் பிள்ளை பெப்பியோ. கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷர்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. மாங்கல்யம் கட்டும் போது எங்கள் அப்பா சொன்னாராம், ஐயப்பா என்னன்னே மறுபடி சொல்லிதாலே நான் என்ன கொசு கடிக்குது. கொசு கடிக்குதா? மாங்கல்ய பாக்கிய நிலைக்கணும்னா உன் கணவர் இதை தொட்டு கும்பிடுமான்னு சொன்னார். எதை? காலை தொட்டு கும்பிட சொன்னார். உன் கண்ணுல இருந்து நான் இந்த தண்ணியத்தையும் பார்க்கணும்னு சொன்னார். என்ன தண்ணி? எந்த தண்ணி? சேன தண்ணியா? யாய். ஏய் ராமதாஸ், எனக்கு ஒரே ஒரு புருஷன். நேத்து 40 புருஷன், இன்னைக்கு ஒரு புருஷங்கிற. என்னடா புருஷன் பண்ணையா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த அக்காலாம் சிரிக்குது மானக்கட்ட பயலுகளை. எனக்கு ஒரே ஒரு புருஷன். என் புருஷனுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டிடா. ஆமாம். ஆனா அந்த ஆள் எனக்கு கொஞ்சம் கூட துரோகம் நினைக்க மாட்டான்னு நினைச்சேன்டா ராமதாஸ். ஏன்னா மொட்டைச்சின்னு இருக்கிய உன்னையும் காணா. எல்லாத்தையும் செட்டியார் கடையில் கொண்டு அடவு வச்சுட்டான்டா. ஆடி மேலே ஆடி இருந்துச்சு, கோழி மேலே கோழி இருந்துச்சு, குஞ்சு மேலே குஞ்சு இருந்துச்சு. ஓ மேலே நான் ஏறவா? நீ நல்லா ஓசியில் கிடச்சா வந்து ஏறுவேன். அதனால தான் உன் பக்கத்தே திரும்பாமல் இருக்கிறேன். ஏடுவட்ட பயலே அதை பாரு. அடுத்த அம்முட்டாட்டியை பார்க்கலன்னா நல்லா குறுன்னே பார்ப்பேன். சும்மா தானே தர்ற? சும்மா நக்கறாக முதல்ல. புருஷன் இல்லைன்றது. என் கட்டிய கணவருக்கு எந்த துரோகமும் செய்ய மாட்டேன்டா. அவர் மாங்கல் என் கழுத்தில் இருக்கிறவங்க இருக்கு. ஒன்னையும் காணா. ஏய் ராமதாஸ், ஐயோ சேட்டு 108க்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. ஏய் என் பிறந்த வீட்டிலேருந்து எனக்கு பன்னாரஸ் பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, எல்லா பட்டுமே எடுத்து கொடுத்தாங்க. அம்புட்டு பட்டும் பட்டுன்னு போயிருச்சுடா ராமன். இந்த பாவாடை தாவணியாச்சும் துவைச்சியா? 20 நாளாக துவைக்காத மாதிரி இருக்கு. ஏய் ராமதாஸ், என்னை பார்க்கும்போது
அப்படியே அந்த தேவலோகத்தில் வர இந்திர தேவதை மாதிரி இருக்குன்னு சொன்னார் என் கணவர். சுடுகாட்டில் இருந்து பேய் வரும்ல அது மாதிரியே இருக்கு. என் கண்ணு வந்து மீன் மாதிரியே இருக்காண்டா. செத்த மீனுக்கு இருக்கு அதே மாதிரி தான் இருக்கு. ஏய், என் மூக்கு அப்படியே பழைய நடிகை ஸ்ரீதேவி மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க. பாவம் அதெல்லாம் போய் சேர்ந்துச்சு, நின்று உயிரோடு இருக்க. ஏலே, அப்படியே உதட்ட அளவுக்கு வந்து அப்படி வர்ணிச்சான் தெரியுமா? அப்படியே அந்த செரிப்பழம் மாதிரி செவப்பா இருக்கும் உதடுன்னு சொன்னேன். அப்படியெல்லாம் சொன்ன மூதேவி 40 நாள் ஆச்சு வீட்டு பக்கிட்டு வந்து. இப்போ என்னைய வர்ணிக்காம எந்த பொம்பளைய வர்ணிச்சுக்கிட்டு திரியிறான்னு தெரியல ராமதாஸ். வர வர எனக்கு வாழவே பிடிக்கலை ராமதாஸ், வாழவே பிடிக்கலை. என்ன செய்யலான்னு மருந்து வாங்கி தரவா? நான் மட்டும் செத்தா நல்லா இருக்காது, சனி போன தனியாக போகக்கூடாதுன்னு இருக்காங்க. அதனால கூட நீயும் வந்தியன்னா நான் கொஞ்சம் பயம் இல்லாம போக வேண்டாம் ராமதாஸ். நீ செத்தவன் காலில் கோழி குஞ்சை கட்டி விட்டு. வாழ்க்கையில் ஒரு பெண்ணுக்கு எந்த துரோகமும் செய்யலாம் ராமதாஸ், இந்த துரோகம் மட்டும் செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. அப்ப நம்ம ஆடியது பூரா வெறும் நாடகமா ராமதாஸ்? சொல்றா பெரிய செவாலியா சிவாச்சி கணச்சியா, நான் பெரிய சரோஜா தேவி. நீ ஒரு வசனை அப்படியே போயிட்டு தகக்குறாங்க முகரையில முள்ளா விட்டு அடிக்க. ஏய் ராமதாஸ், நான் மட்டும் காலத்துக்கு வச்சேன்னு வச்சுக்கோ, சட 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 சடன்னு அடிக்க முடியாது. நீ காலத்துக்கு வச்சேன்னா 15 கிலோமீட்டருக்கு போயிடும் அந்த மலை. சோச்சேக்கார் சொல்லியிருக்கார். அடியே ராதா செல்வி, 2025 யாருக்கு ஆடுதோ ஆடலையடி உனக்கு நல்லா குடுகுடுன்னு ஆடுன்னு சொல்லியிருக்கார் ராமதாஸ். 15 வருஷமா 20 வருஷமா அப்படியே தானே இருக்க, ஆடலையே. நீ எதை சொல்ற? உச்ச கட்டத்தில் இருக்கான் எனக்கு போய் சேர்றதுக்கா வேலை. அப்படியே குறு பார்வை என்னையத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம், குறு 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 குறுன்னு. என்னைய தொட்டவன் கோடீஸ்வரனா இருப்பான்னா, அதனால நான் என்ன சொல்றேன்னா, அந்த புருஷனை நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன், ஓம் பொண்டாட்டியை நீ டைவர்ஸ் பண்ணிடு, சரி நம்ம 2 பேரும் ஜாயிண்ட் ஆகிக்கலாமுங்கிறேன். உனக்கு தான் கொடை எடுத்து போச்சு, இன்னும் உன்னை வச்சு என்ன செய்ய? ஏன்ப்பா அப்படி சொல்ல மாட்டேன், எந்த வேலைக்குமே போக மாட்டேங்கிறான்னு. ஐயா இது என்னடா இல்லை, நானும் ஒரு வேலைக்கு போனேன் ராமதாஸ். என்ன வேலை? புளு கலர சேலை சிரிப்பு தாங்க முடியல. அது எல்லாமே இட்லிக்கு மாவாட்டினியாத்தா நல்லா இங்கே கக்க கக்கன்னு சிரிக்கிற, இங்கே வந்த விருந்தாடியை கவனிக்காம ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம்னு போனேன் ராமதாஸ். கொத்தனார் கூப்பிட்டார். சித்தாள் வேலைக்கா? ஆமாம். பாவம், நான் சித்தாள் வேலைக்கு தானேன்னு நம்பி போயிட்டேன். என்ன வேலைன்னு கேட்டேன். 18 மாடி கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கேன். அம்மணி, நீ வந்தியன்னா உனக்கு 1500 ரூபா சம்பளம், மேலே மாடியில் நிற்பேன், மாடியோட நீ கீழே இருந்து கல் ஏந்தி கொடுக்கணும்னு சொன்னார். சரி, மூதேவி கூப்பிடுறானேன்னு நானும் அவசரப்பட்டு போயிட்டேன். முண்டை 8 மணி பச்சு கறக்க மூதேவி அவசரத்தில் 2000 போடாமல் வந்திருப்பேன் போல, எனக்கு தெரியலை. மேலே இருந்துக்கிட்டு அம்மா ராதா செல்வி கல்லை எகிருமான்னு தானே சொன்னேன். கீழே குனிஞ்சுக்கிட்டு மூதேவி சாந்த எடுத்து செவுத்துல பூச்சிக்கிட்டு கிடக்க, இவன் கீழே குனிய 2000 போடாதுக்கு அதுக்கும் காலை கல்லை எடுத்து எகிரி அடிக்க கொத்தனார் விட்டு கருங்கல்லு குளோச்சாயிருச்சு. அதுக்கு என்கிட்ட ஒரு தூக்கு கொலை கேஸில் உள்ளே போயிட்டு இப்போத்தே வந்திருக்கிறேன். கேள்விப்பட்டேன் ராமதாஸ் விட்டு குண்டை ஆடிக்கிட்டு கிடக்குதுன்னு. உன் குண்டை எப்படியாவது காலி பண்ணலாம்ட்டு இருக்கிறேன். புதுசாக வச்சுருக்கேன் குண்டு. புதுசா நீ வேணா சொல்லிக்கிட்டு இருக்க மூதேவி குண்டு புதுசுன்னு. அது துரு பிடிச்ச குண்டுன்னு எங்களுக்கு தெரியாதா? அந்த வேலை தான் வேணாமுன்ட்டு இன்னொரு வேலைக்கும் போனேன். என்ன வேலை தெரியுமா? புளியம்பழம். இப்போத்தான் புளியம்பழம் சீசன். புளியம்பழம் தோப்பு வச்சிருக்கிறாரு ஒரு ஐயா. அவர் பேரு தொரப்பாண்டி. நீ தொரப்பியா? அவர் தொரப்பாரா? அவர் பேரு தொரப்பாண்டி. அவர் தோப்பு வச்சிருக்கவனு சொன்னார், அம்மா ராதா செல்வி புளியம்பழம் உழுப்புறதுக்கு ஆள் இல்லை,
நானும் வயசான ஆள் அப்படின்னார். கிழட்டு தாயலி கூப்பிடுறானேன்னு நானும் நம்பி போயிட்டேன். இந்த ஆளு மரத்தில் ஏறினவன் காலை விரித்து வச்சுக்கிட்டு பழத்துக்கு நேராக உக்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் அண்ணாந்து பார்த்தேன். பழத்துக்கு மேலே பெரிய பழமாக ஒன்று இருந்துச்சு. அறுத்து போட்டோம்னா ஒரு கிராமத்துக்குமே போடலாமேடா அப்படி நினைச்சு ஒரு தொரட்டி கம்பு ஒன்று கிடந்துச்சு. அந்த தொரட்டி எடுத்து போட்டு ஒரு இழுத்தேன். கிழட்டு போய் செத்து போயிட்டேன். இழுத்தது புளியம்பழம் எல்லாமே அவன் பழத்தை இழுத்து விட்டேன் போல. காயா இருக்கு வேணுமா? அதில் என்னைய கொண்டே கைதி பண்ணி உள்ளே தள்ளிட்டாங்க. இப்போத்தேன் வெளியில் ரிலீஸ் ஆகி வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னால் எங்கள் ஊரில் ஒரு சண்டை. என் புருஷன் மண்டைக்கறின்னா நல்லா கேட்பேன். மண்டைக்கறி வேணும்னு வாங்கி மண்டைக்கறி நானும் போகாத ஊரில் பார்க்காத கடை இல்லை. எல்லா இடத்துலையும் போய் அந்த கசாப்பு கடையில் கேட்டு இந்த கசாப்பு கடையில் கேட்டு சரி எங்கள் ஊர் புதுக்கோட்டையிலே 2 மண்டையை வாங்கிட்டு வந்து புதுக்கோட்டையா மண்டையை அலசி சுக்கா வறுவல் போட்டு நல்லா கம்மன்னு வச்சுருக்கேன். என் புருஷன் கொஞ்சோண்டு கிண்ணியில் மண்டைக்கறி கேட்டான்னு கொடுத்தேன். மண்டையை தின்னவன் சும்மா இருக்கக்கூடாது. அவங்க அண்ணனுக்கிட்ட ஓதி இருக்கிறேன் என் பொண்டாட்டி விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்குன்னு. உடனே என் கொழுந்தை கொஞ்சோண்ட கேட்டோன்னா அந்த ஆளுக்கு கொஞ்சம் வத்து கொடுத்தோன்னா அவன் தின்னு ருசி கண்டு அவங்க அப்பேங்காரன்ட்ட ஓதுறேன் என் தம்பி பொண்டாட்டி விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்குன்னு. இந்த கிழட்டு தாயலி அந்த ஆளு தின்னு விட்டு 3 பேரும் தெருவுக்குள்ள கூவிக்கிட்டு போயிருந்துருக்கணும். எங்கள் ஊர் பிரசிடென்ட் மண்டையவே பார்த்துருக்க மாட்டாரு போல. அவர் கொஞ்சோண்டு மண்டைக்கறி கேட்ட உடனே அவருக்கு கொஞ்சம் வச்சு கொடுத்தேன். பொண்டாட்டி சண்டைக்கு கட்டி ஏறாத்தா என்னக்கிட்ட ஏண்டி மண்டை கறியாடி கொடுக்குற என் புருஷனுக்குன்னு வாடி உன் மண்டையை கிழிக்கிறேங்கிற வக்காமக்கா. மண்டைக்கு போனேன். ஓ மண்டை பெருசா என் மண்டை பெருசா வக்காமக்கம் ஒரே தூக்கு. பிரசிடண்ட் பொண்டாட்டி மண்டையா போட்டா. ஏன்னா நம்ம மண்டை பெருசு இல்லை. உனக்கு எது மண்டை கறி வேணுமாடா? ஏண்டாமா உனக்கு தான் வேணும்னா உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டு வரவா. என் புருஷன் வந்தாருண்ணா இப்போத்தான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. ஏத்தா சாணி கிணி தெளிக்கலையாத்தா? ஓ கோலம் போடலையா? கோலம் என்னைய கூப்பிடுறியாத்தா? என்கிட்ட ஒரு ஊழா மீன் இருக்கு போய் குழம்பு பத்திரமா கொண்டு இதில் கொண்டு வச்சுக்கிட்டு இது பண்ணு. போயிட்டு வரவா வரவாடா. என் அழகுக்கும் என் அறிவுக்கும் நான் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. பிஞ்ச செருப்பு எடுத்து உள்ள ஓடிட்டு
ஆதியதோ நமச்சிவாய மாதி எந்த மானதும் 6 தேவர்கள் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாகியம் அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்சலத்தில் ஓரெழுத்தை இணைந்து துக்க வெள்ளிரேன் அஞ்சலஞ்சல் அன்றநாதன் அம்பலத்தில் ஆடுமை என்று என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் கூட இசை மாமுனிவர் நாரத மகரிஷி கூறியபடியே வேடுபருவத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வன சிறக்க தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் வணங்கி எனது குருநாதர் ஹரிஹரனையும் வணங்கி இவ்விடத்தில் இறைவனை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்வதையும் மனிதன் வடித்த சிலைகளே இறைவனே வந்து அருள்பாலிப்பதை பார்க்கின்ற பொழுது இவ்விடத்தின் அலைகளை பார்த்தாலும் கூட ஒவ்வொன்றும் அதிசயம் இப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கின்ற பொழுது அந்த அதிசயத்தின் வாயிலாக இவ்விடத்தை காண வேண்டும் என்பதற்காக தஞ்சமின்றி வந்தவரை தாய் போல ஆதரித்து வஞ்சகரின் செயல்களுக்கு வாழ்முனையில் தீர்ப்பளித்து அஞ்சாத நெஞ்சில் அன்புக்கு இடம் கொடுத்து அறம் காக்கும் மக்களிடம் பார்த்து விந்தையை சொல்லட்டுமா அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே அது அப்படியே நிற்குது என் கண்ணிலே அதிசயம் அப்படியே நிற்கிறது என் கண்ணிலே மூணு பக்கமும் கடல் தாளாட்டுது தன்மானமுள்ள மக்களை பாராட்டுது மூணு பக்கமும் கடல் தாளாட்டுது தன்மானமுள்ள மக்களை பாராட்டுது வானுயரும் மலையில் அருவி பெருகியே வந்து வந்து நிலத்தை நீராட்டுது வானுயரும் மலையில் அருவி பெருகியே வந்து வந்து நிலத்தை நீராட்டுது பல வளம் கவர்ந்து தமிழர் பேர் நாட்டுது அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே அது அப்படியே நிற்குது என் கண்ணிலே மலையை செதுக்கி வச்ச சிலை இருக்கு அதில் மனம் கவரும் அழகு கலை இருக்கு மலையை செதுக்கி வச்ச சிலை இருக்கு அதில் மனம் கவரும் அழகு கலை இருக்கு வான் இருக்கு வண்ண மயில் இருக்கு செந்தேன் இருக்கு வீர செயல் இருக்கு வான் இருக்கு வண்ண மயில் இருக்கு செந்தேன் இருக்கு பிழை இருக்கு அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே நீ அப்படியே நிற்கிறது என் கண்ணிலே அங்கே சந்தன மரக்கிளையும் தமிழ் கடலும் தமிழ் சந்தமி செய்து செங்கல் தவழ்ந்து வரும் செந்தாலை மலர் தொட்டு மனம் கவர்ந்து வரும் அங்கே தங்கிட நிழலும் இல்லை பொங்கிட கடலும் இல்லை சற்று நேரம் கூடவைகள் மறைவதில்லை நம்மை தழுவிட தென்றல் ஏதும் வருவதில்லை நம்மை தழுவிட தென்றல் ஏதும் வருவதில்லை அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே அது அப்படியே நிற்கிறே கண்ணிலே இப்படி எண்ணற்ற அதிசயங்கள் இவ்வுலகிலே இருந்தாலும் கூட இத்தகைய அதிசயமான இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது பார்ப்பவர் வியக்கும் சோலை அழகான திணைக்கிளையின் மத்தியிலே நாணல் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டியம் ஆடினாலும் கூட அழகு என்னும் சோலையிலே அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த பூ வனத்தை பூஞ்சோலையை பார்க்கின்ற பொழுது பூத்து குலுங்கும் பூ மலர்கள் எல்லாம் கண்களுக்கு கவர்ச்சியாக கண்களுக்கு விருந்தாக மனதிற்கு மருந்தாக இருக்கக்கூடிய இவ்விடத்திலே பார்த்தாலும் அந்த அழகான இந்த பூத்து குலுங்கும் பூ மலர்களை எல்லாம் எவ்வாறு காண வேண்டும் பூமாலையில் ஓமல்லி இங்கு நான் தாண்டி நின்றேனே
தீபத்து பொன்னொழித்தாரல் மஞ்சம் மலர்களை தூவிய கோலம் மங்கள தீபத்து பொன்னொழித்தாரல் இளமை அழகு இயற்கை வடிவம் இளமை அழகு இயற்கை வடிவம் இரவை பகலா அறியும் பருவம் இரவை பகலா அறியும் பருவம் நாளையில் ஓர் மல்லிகை உங்கள் வீடு தேடி வந்தது. இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது அழகு என்னும் சோலையிலே அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த அழகான இந்த இடத்தை கண்டாலும் கூட அழகான இந்த குறிஞ்சி நிலத்திலே ஏதோ ஒரு சத்தம் மட்டும் கேட்கின்றதே. இந்த சத்தம் என்ன சத்தமாக இருக்கும் என்று சத்தத்தின் குரலின் ஓசையை கேட்கின்ற பொழுது சத்தம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று அழகான இந்த கானம் பாடுகின்ற இந்த அழகான இனிமையான இந்த குரலை கேட்டவுடனே குழலில் இது யானிடுது அமிழ்தும் இனிது அழகான இந்த தமிழ் மொழி ஓசையும் இனிதாக இருக்கின்ற பொழுது மணிக்குயில் இசைக்குதடி மனமதிலே மயங்குகின்ற நிகழ்வுகளை எல்லாம் காணுகின்ற பொழுது இந்த குயில் இசை பாடுகின்ற அழகான இந்த கான குயிலை நாம் எவ்வாறெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்பதை நினைக்கின்ற பொழுது மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் இருந்ததடி இளங்குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உனைத்தானே உருகுவதேனோ இளம் காற்றே கைகள் வீசிவா இதழோரம் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்கு